गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. காஞ்சி மகாபிரிவா அவளோட அவதார காலத்துல பல அரிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு, பல சாதனைகள்லாம் புரிஞ்சிருக்கா, சர்வசாதாரணமா சகஜமா பண்ணியிருக்கா. வள்ளுவர் சொல்றாரே, செயற்கரிய செய்வர் பெரியார் அப்படின்னு சொல்றாரு. பெரியவர்னா என்ன லட்சணம் அப்படிங்கிறதே திருவள்ளுவர் கொடுக்கறது. சாமானிய மனுஷாலெல்லாம் செய்ய முடியாத ஒரு அரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இவா ரொம்ப சகஜமா சாதாரணமா பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாரு. இந்த லட்சணப்படி எல்லாம் பார்த்தா இந்த பெரியவருங்கிற வார்த்தை, மகான்கிற வார்த்தை எல்லாமே பூர்ணமா பெரியவாளுக்கே பொருந்துறாப்புல இருக்கு. அப்படி இருக்கிற பெரியவா பல சாகசங்கள் அதிகங்கள் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துன்னு வரோம். இது ஏதோ இந்த ஊருக்கு போனா அந்த ஊருக்கு போனா, இந்த கோயிலுக்கு போனா அந்த குளத்துக்கு போனா, இந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணினா அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாத இந்த தர்மம் நிலைச்சு நிற்க, நமது கலாச்சாரம் பாரத பண்பாடு பிரகாசிக்க, பிற்கால சந்ததிகள்லாம் இதை தெரிஞ்சுட்டு பெருமை அடைய, பலன் அடையறதுக்காக பலவிதமான கைங்கரியம் காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதுல ஒண்ணுதான் திரிவேணி அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தராஜா அப்படின்னு சொல்றோம். உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் அப்படிங்கிற இடம், பிரயாகி அப்படிங்கிறது அதோட க்ஷேத்திரத்தோட பேர். நம்ம முன்னமே பார்த்தோம், இந்த அலகாபாத் இலாஹாபாத் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாமிய மன்னரான அக்பரோட காலத்துல அவர் சூட்டின பேர் அப்படின்னு. அப்படி இருக்கிற அந்த பிரயாகியில தீர்த்தராஜன் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் அது ரொம்ப விமரிசையா சொல்றது, ரொம்ப பிராச்சீனமா ரொம்ப அதோட பெருமையை சொல்றது. அதுல மோட்ச நதிகளான 7ல 3 நதி சங்கமிக்கிற இடம், கங்கை யமுனை சரஸ்வதி அப்படிங்கிற 3. அதுல கங்கையும் யமுனையும் கண்ணுக்கு பிரத்யட்சமா தெரியும், சரஸ்வதிங்கிறது அந்தர்வாகினியா தெரியறது, மறைமுகமா அது இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட அந்த தீர்த்தராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரயாகேல அலகாபாத்ல ஆதிசங்கரோட பெருமையை பறைசாற்றாப்புல ஒரு பெரிய மண்டபம் கட்டணும், விமான மண்டபம் கட்டணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டா அப்படிங்கறத முன்னமே பார்த்தோம். அது 1962 வருஷத்திலேருந்து பெரியவாளுக்கு இந்த எண்ணம் எழும்பியிருந்தது. அப்போ டிஐ சைக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட அதிபரான முருகப்ப செட்டியார்ட்ட அதை விஞ்ஞாபிக்க, அதுக்கப்புறம் 68 வருஷம்தான் இது நடைமுறைக்கு வந்தது. அப்போ 1968 வருஷம் டிசம்பர் மாசம் அதுக்கு ஆரம்ப விழா பூமி பூஜை எல்லாம் போடப்பட்டது. அப்போ உத்தரப்பிரதேசத்துல கவர்னரா இருந்தவர் கோபால் ரெட்டி அப்படிங்கிறவர் பெரியவர் பக்தர். அதனால அவளோட முயற்சியினால 95-75 சதுரடி உள்ள ஒரு இடம் அந்த சங்கமத்து கட்டத்திலேயே கிடைச்சது. அது மிலிட்டரிக்கு சொந்தமான இடத்துலேருந்து இந்த கவர்னரோட முயற்சியினால உத்தரப்பிரதேச அரசாங்கத்தோட ஒத்துழைப்பினால வாங்கப்பட்டது, கிடைச்சது. அதுல பெருசா இந்த விமான மண்டபம் கட்டணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டா. இன்னைக்கு பார்த்தேன்னா அலகாபாத்ல என்ன சொல்ற அப்படின்னா படா மந்திர் அப்படின்னு பேரு அதுக்கு. இந்த அலகாபாத்ல உள்ள பெரிய புராதனமான இடங்கள்ல, கட்டடங்கள்ல, கோவில்ல, வழிபாட்டு ஸ்தலத்துல, இன்னும் எந்த விஷயத்துல எடுத்துட்டாலும் சரி, எந்த விதத்துல எடுத்துனாலும் இருக்கிறதுலேயே பிரம்மாண்டமா பெருசா இருக்கக்கூடியது இந்த படா மந்திர்னு சொல்லக்கூடிய பெரியவா கட்டின இந்த சங்கர விமான மண்டபம் தான். சமீபத்துல கும்பமேளா அப்படின்னு மகா கும்பமேளா அப்படின்னு அலகாபாத்ல நடந்துட்டு இருக்கு. அதுல பார்த்தேன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள், நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இல்ல, கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த இடத்துல அந்த சங்கமத்துல ஸ்நானம் பண்ணிட்டு போறா. இது கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு நடக்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சி. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வர ஒரு நிகழ்ச்சி, அபூர்வமான நிகழ்ச்சி இந்த கும்பமேளா. அந்த கும்பமேளால போய் பார்த்தவாளுக்கு தெரியும், ஊரே ஜெகஜோதியா இருக்கும். அந்த கங்கை கரை முழுக்கலும் இந்த சங்கம கரை முழுக்கலும் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் ரொம்ப பிரமாதமா ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தது. இப்படி கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு போற இடத்துல ஒரு அசம்பாவிதம் இல்லாத, ஒரு குப்பை சத்தை இல்லாத, ஒரு துர்நாத்தம் இல்லாத, ஒருத்தர் ஒண்ணுத்துக்காக கஷ்டப்பட்டு நின்னா இது கிடைக்கல அப்படின்லாம் இல்லாத, அப்படி ஒரு வெகு விமரிசையா ஒரு ஏற்பாடு. 40 கிலோமீட்டருக்கு பார்த்தா ஜெகஜோதியா இருக்கும். அந்த இடத்துல போய் பார்த்தேன்னா இந்த ஆதிசங்கர விமான மண்டபம் தான் அப்படி பிரமாதமா அலங்காரம் எல்லாம் பண்ணி லைட் எல்லாம் போட்டு
எங்கேந்து பார்த்தாலும் தெரியறாப்புல இருக்கும். அந்த மண்டபத்து மேல ஏறி பார்த்தேன்னா 3வது தளத்துல, அது 3 தளம் உள்ள மண்டபம், 3வது தளத்துல ஏறி பார்த்தேன்னா அலகாபாத் முழுக்கலும் பார்க்கலாம். அந்த கங்கையும் யமுனையும் சங்கமிச்சு ஓடுற அழகியும் எல்லாம் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. நம்ம போய் நேர பார்த்து அனுபவிச்சாதான் உண்டு. அப்படி ஒரு அற்புதமான விமான மண்டபத்தை, சங்கர மண்டபத்தை அங்க பெரியவா ஸ்தாபிதம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு 68ஆம் வருஷம் அதுக்கு பூமி பூஜை போட ஆரம்பிச்சது. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும், இந்த திரிவேணி சங்கமம் இல்லையா, அந்த சங்கமத்துல இந்த சங்கர மண்டபத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா 3 டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தளமா வச்சு இதை கட்டணும் அப்படின்னு பெரியவா கணபதி ஸ்தபதிட்ட சொன்னா. அந்த 3 தளத்திலையும் முதல் தளத்துல பூமி கீழே இருக்கிற தளத்துல அம்பாள் காமாட்சியோட சந்நிதி, அதே மாதிரி 2வது தளத்துல பாலாஜி வெங்கடேஷ பெருமாளோட சந்நிதி, விஷ்ணு சந்நிதி, கடைசியில 3வது மேல் தளத்துல சஹசிரலிங்கமா அடிச்சு அந்த பரமேஸ்வரனோட சந்நிதி. இப்படி கீழே அம்பாள், நடுப்புற விஷ்ணு, மேல சிவன், இப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த திரிமூர்த்திகளும் அங்க இருக்கா. நமது சனாதன மதத்துல தேவதாத்ரயம் அப்படின்னு இந்த சிவன், விஷ்ணு, அம்பாள் இவா 3 பேரும் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 பேருக்கும் சேர்ந்து ஒரே இடத்துல இந்த அலகாபாத்ல இருக்கு. அது எப்படி 3 நதிகளும் மோட்ச நதிகளும் ஒன்னா சேர்ந்து திரிவேணி சங்கமமா இருக்கோ, அதே மாதிரி இங்க பார்த்தேன்னா 3 சம்பிரதாயமும் சேர்ந்த ஒரு சங்கம ஆலயமா இது இருக்கு. இந்த சங்கமத்துல இப்படி ஒரு அபூர்வமான சங்கம ஆலயம். ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த 3 வச்சா அப்படின்னார். ஆதிசங்கர பகவத் பாதால ஷண்மத ஸ்தாபனாச்சாரியர், ஷண்மதா ஸ்தாபனாச்சாரியர் அப்படின்னு சொல்றோம். 6 சமயங்களையும் நெறிமுறைப்படுத்தி ஸ்தாபிதம் பண்ணார் அப்படிங்கிறோம். அந்த 6 சமயத்துல ரொம்ப முக்கியமான 3ஆன இந்த சைவம், வைஷ்ணவம், சாக்தம், இது 3 ஒன்னா சேர்ந்து சங்கமிச்ச ஒரு ஆலயம். அது பெரியவாளோட அந்த கருணைக்கும் அவளோட அந்த பக்திக்கும் ஸ்ரத்தைக்கும் தான் இதெல்லாம் எடுத்துக்காட்டா தெரியுது. அப்படி ஒரு சங்கம ஆலயம் சங்கமத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கிற ஒரு ஆலயம். அப்ப அந்த ஸ்தபதிகிட்ட வந்து பெரியவா ஏற்பாடெல்லாம் சொல்றா. அந்த இடம்லாம் வாங்கியாச்சு, பூமி பூஜை போட்டாச்சு. அதுக்கு கமலாபதி திரிபாதி அப்படிங்கிறவர் தலைவராக இருந்தார். CS ராமச்சந்திரையர் அப்படிங்கிற ஒரு பெரிய IAS ஆபீசர், அவர் செக்ரட்டரியா இருந்தார். சோமசுந்தரம் ஐயர் அப்படிங்கிறவர் தான் அவர் சீஃப் இன்ஜினியராக இருந்தார். இவாள்லாம் இதுக்கு இந்த கமிட்டிக்காரெல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த கோவில் வரத்துக்கு, இந்த மண்டபம் வரத்துக்கு காரணமா இருந்தா. அதுவும் அந்த CS ராமச்சந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த CSRோட கைங்கரியம் ரொம்ப வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி அசாத்திய சாதனை பண்ணியிருக்க, பல காரியங்களுக்கு பண்ணியிருக்கார் பெரியவாளோட சொன்ன உத்தரவுல. இப்படி இவாள்லாம் இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டு இவாள்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஸ்தபதியை கூப்பிட்டு பெரியவா சொல்றா எப்படி இந்த ஆலயம் எல்லாம் வரணும் அப்படின்னு. பெரியவாள்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ அப்படின்ட்டு விட்டுற மாட்டா. அது எப்படி இல்லாம இருக்கணும், அந்த பண்ற காரியம் எப்படி இருக்கிறதுலே சிறப்பா அமையணும் அப்படிங்கறதுல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலேருந்து பெரியவா அதுல கவனம் செலுத்தி அதுக்கு அட்வைஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஸ்ரத்த ரொம்ப அழகா இருக்கும். நாம அதாவது இது எதுக்கு சொல்றேன் ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்படின்னா, நாமளே எத்தனையோ காரியம் பண்றோம், எவ்வளவோ சொல்றோம், எவ்வளவோ காரியங்களை பண்றோம், சில இதெல்லாம் பண்ணாத விட்டுரும், இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப கூட ஒரு காரியம்னு எடுத்துட்டா அதை எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பெரியவாளோட இதெல்லாம் கேட்டாலே பார்த்தாலே நமக்கும் அது மாதிரி ஸ்ரத்த வரும், ஒரு காரியத்துல இன்வால்வ்மெண்ட் வரும். சுவாமி கீதையில சொல்ற, எப்படி பலன்ல ஆசை உள்ளவன் எப்படி கர்மாவை ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணுவனோ, அதை விட பலன்ல ஆசை இல்லாத ஞானிகள் அதை விட ஸ்ரத்தையா பண்ணுவான் அப்படின்னு சொல்ற. இந்த கீதா வாக்கியம் பரம சத்தியம்ங்கிறத எங்க பார்க்கலாம்னு பெரியவாள்கிட்ட பார்க்கலாம். அவருக்கு எந்த பலன்லயும் ஒரு ஆசையும் கிடையாது. எந்த ஒரு பல திட்டங்களை சொல்லி இருக்கா, அது பிரமாதமா சக்சஸ்ஃபுல்லா நடந்தாலும் அவளுக்கு உடனே ஆஹா ஓஹோ நான் சொன்னேன் இது பிரமாதமா நடந்துட்டுன்னு சந்தோஷமும் கிடையாது. அது ஏதாவது ஃபெயிலூர் ஆகி காலப்போக்கில் தேஞ்சு போனாலும் நம்ம சொன்னது இப்படி ஒருத்தரும் கேட்கலையே, எல்லாம் வீணா போயிடுத்தே அப்படின்னு வருத்தமும் கிடையாது. இப்படி ரெண்டையும் பார்க்கலாம் பெரியவாள்கிட்ட. அப்படி இருக்கிற பெரியவா இப்படி சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட அதை பார்த்து பார்த்து சொல்லுவா. அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இதை பார்த்து பார்த்து சொல்றா ஸ்தபதிகிட்ட. அது கங்கை கரையில பிரவாகத்துல இருக்கிறதுனால சில சமயங்கள்ல பார்த்தா ரொம்ப கங்கை பிரவாகமா இருந்தா சமுத்திரம் மாதிரி இருக்கும். அப்படி வந்ததுனால் வெள்ளப்பிரவாகம் வந்தாலும் இந்த கட்டடத்துக்கு இந்த ஆலயத்துக்கு ஒரு பாதிப்பும் இல்லாத இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை அடி உயரம் இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி கீழ்த்தலம் காலியா இருக்கும். அதுக்கு மேல முதல் தளத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல இடத்துல சாதாரணமா இருக்கும். அதே மாதிரி அது பில்லர் போட்டு எழுப்பி
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தளத்துல தான் காமாட்சி சன்னதி, அதுக்கப்புறம் 2வது தளத்துல பாலாஜி, 3வது தளத்துல சிவன். அதுக்கு மேல பெரிய கோபுரம், விமானம், அது திரிபுவன விமானம் அப்படின்னு சொல்லுவா பெரியவா. அது சொல்லி ஏற்பாடு பண்ணுச்சுன்னா முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், அதுக்கு மேல் தளத்துல பெரியஷா பிரமாதமா விமானம் இருக்கணும் அப்படின்னு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா வடதேசத்துல போய் கட்டுறோம். அப்படி கட்டுற இந்த கோவில் இந்த தென் தேசத்தோட கட்டிடக்கலையோட பெருமையை உலகுக்கு பறைசாற்றாப்புல இருக்கணும். இந்த கோவில்ல சிற்பங்கள், வேலைப்பாடு, இது மாதிரி விமானம், அது மாதிரி கோபுரம், இந்த அழகெல்லாம் சிற்பக்கலை நுணுக்கங்கள்லாம் இந்த தென் திசையில தான் உண்டு. அதுவும் சோழர் காலத்துது, பல்லவர் காலத்துது, நாயக்கர் காலத்துது அப்படின்லாம் பல ராஜாக்கள் போட்டி போட்டு இந்த சிற்பக்கலையை வளர்த்திருக்கா இல்லையா. இத மாதிரி சோழர், பல்லவ, நாயக்கர்கள் இவாளோட காலத்து சிற்பக்கலையெல்லாம் பறைசாற்றாப்புல அங்க வடதேசத்துல இருக்கணும், இந்த மண்டபம் இருக்கணும், இந்த விமானம் இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லி அப்படி அங்க கட்டப்பட்டிருக்கு. அதுல ஸ்தபதியை தான் சொல்லு, பெரியவாளோட பிளானை போல இன்னுமே திரிலோகத்துல உள்ளவாளாலையும் பிளான் பண்ணி போட முடியாது, சொல்ல முடியாது. அப்படி கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். பெரியவாளுக்கு எப்படிதான் அதெல்லாம் தோணும்னு தெரியல, அப்பேற்பட்ட சர்வஜன் அப்படிம்பார். அந்த இடத்துல இது மாதிரிலாம் பண்ணப்பட்டது. அதுக்கு செங்கல் பூஜை எல்லாம் நடந்தது. ஒரு தினம் கணபதி ஸ்தபதி பேருக்கிறதி அதை என்ன பண்ணினா அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த நதி லெவல்லேருந்து 45 அடிக்கு பில்லர்லாம் போட்டு அதை உயர தூக்கி எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ இந்த கோவில் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு பூமி பூஜை போட்டு எல்லாம் பண்ணணும். அதுக்கு கணபதி ஸ்தபதி பேர் இந்த CS ராமச்சந்திரி வெள்ளம் எல்லாரும் போய் இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கா. பூஜை பண்ணிட்டு முடிச்சோன்னு இந்த CS ராமச்சந்திரர் கணபதி ஸ்தபதிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அவர் அரசாங்கத்துல பெரிய பதவியில இருந்தவர், ஒரு பெரிய IAS ஆபீசர். அவர் சொன்னார், நான் கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆக போறேன். பெரியவா என்கிட்ட இது மாதிரி இந்த கோவில் திருப்பணியை கொடுத்துருக்கா. ஆனா இப்பதான் பூமி பூஜையை ஆரம்பிச்சிருக்கோம். இது வரத்துக்குள்ள நேமா நான் ரிட்டையர் ஆயிடுவேன். எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம ஒரு பதவி காலத்துல இருக்கிறதே நம்ம ஒரு காரியம் பண்றதுன்னா நம்மளோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால யாரை வேணா போய் கேட்டு எதனா உதவி கேட்கலாம். அவளை நமக்கு ஒரு தாட்சியத்துக்கு உதவி பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனா நம்ம ரிட்டையர் ஆயிட்டா இதே மாதிரி அரசாங்கத்துல மதிப்பு இருக்குமா, நமக்கு செல்வாக்கு இருக்குமா, இங்கெல்லாம் போய் செய்ய முடியுமான்னு தெரியல. எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. இப்படி ஆரம்பிச்சு பெரியவா ஆசைப்பட்ட இந்த கோவில் நன்னா வரணுமே, பூர்த்தி ஆகணுமே, கும்பாபிஷேகம் ஆகணுமேன்னு இருக்கு. அதுக்குள்ள நாம ரிட்டையர் ஆறமேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணால தண்ணி விட்டுட்டார். இது கணபதி ஸ்தபதிக்கு ரொம்ப தாபமா இருந்து. ஏன்னா கணபதி ஸ்தபதி இந்த CS ராமச்சந்திரன் ரொம்ப நெருக்கமா இருந்து பல காரியங்களை பண்ணினுமா பெரியவா உத்தரவுப்படி. CSRே இப்படி வருத்தப்படுறாரே, கண்ணால தண்ணி விடுறாரே அப்படின்னு கணபதி ஸ்தபதிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இந்த பூமி பூஜையெல்லாம் போட்டு வந்தாச்சு. அப்புறம் இவர் என்ன பண்ணினார், பெரியவாளை தரிசனத்துக்கு போனார். பெரியவா கலவைங்கிற இடத்துல இருந்தா. அப்போ இருக்கிறதே பெரியவாள்கிட்ட போனா இந்த தாபம் ராமச்சந்திரியர் கண்ணால தண்ணி விட்டது கணபதி ஸ்தபதிக்கு தாங்கல இல்லையா. அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்காக இதுங்கிற தாபப்படுற பெரியவாள்கிட்ட போய் அவர் என்ன பண்ணினார் கணபதி ஸ்தபதி, பெரியவா தான் அலகாபாத்ல இத்தனை பெரிய கோவில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாம் சொன்னா. அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சுட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணாத இருந்தா என்ன பண்றது, எப்படி இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் வேகமா பேசினார். பெரியவாளுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன் ஸ்தபதி இப்படி சொல்றார் அப்படின்ட்டு. உடனே என்ன ஆச்சு, நான் அனுகிரகம் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா, நான் அனுகிரகம் பண்ணலங்கிறியா அப்படின்னா. உடனே ஒரு விஷயத்த சொன்ன. CS ராமச்சந்திரன் ரொம்ப வருத்தப்படுற, அவர் கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆக போற, அவரும் ரிட்டையர் ஆயிட்டா இந்த காரியங்களை எப்படி பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு அவர் கவலையா படுறார். அதனால பெரியவா தான் அனுகிரகம் பண்ண முடியல. உடனே நான் அனுகிரகம் பண்ணலன்னு தானே சொல்றேன், இப்பவே அனுகிரகம் பண்ணிட்டேன் போ அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்பவே அனுகிரகம் பண்ணிட்டேன், நிறைய அனுகிரகம் பண்ணியாச்சு, நீ போய் முதல்ல வேலையை பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா பிரசாதத்தை கொடுத்து. இவர் உடனே ஹைதராபாத்துக்கு வந்துட்டார். வந்தா உடனே இவர் ஊருக்கு வந்து வீட்டுக்கு வந்தா CS ராமச்சந்திரன்ட்டு போன். என்ன அப்படின்னா, ஸ்தபதி ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், பெரியவா அனுகிரகம் எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு, நான் ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன். நம்மளும் ரிட்டையர் ஆகி போயிட்டா இந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்கும், இதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ணுவா என்ன பண்ணுவா அப்படின்னு கவலைப்பட்டிருந்தேன். ஆனா இப்படி ஒரு கவலைக்கும் வேலையே இல்லாத என்ன ஆயிடுத்துன்னா, நேத்திக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சரான திவாரி ஒரு ஆர்டர் போட்டிருக்கார். என்னன்னா, இந்த கட்டடத்துக்கு உண்டான இந்த RC ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு ஒரு பெரிய கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு போட்டுட்டு, இதுக்கு என்னென்ன செலவாகுமோ அது எல்லாத்தையும் உத்தரப்பிரதேச அரசாங்கமே கொடுக்கும், அதுவே ஏத்துக்கும் அப்படின்னு ஒரு ஜிஓ போட்டிருக்கார்.
அப்படின்னு சொன்னா கணபதி ஸ்தப்திக்கு ஷாக்கா இருந்தது. நேத்திக்கு தான் நம்ம பெரியவாள்கிட்ட போய் சொல்லி பெரியவா எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டா, ஆனா அனுகிரகம் பண்ணாத இருந்தா என்னன்னு நாம பிரார்த்தனை பண்றோம். பெரியவா உடனே நான் அனுகிரகம் பண்ணலன்னு தெரியுமா, இப்பவே பண்ணிட்டேன், போயிட்டு வா, நீ போய் வேலையை பாருன்னு சொல்றான்னா அங்க என்ன ஆயிருக்குன்னு, ஒரு அரசாங்கமே இதுக்கு உண்டான காரியங்கள்ல முனைஞ்சு ஈடுபடுறது, அதுக்கு உண்டான செலவை ஏத்துக்கிறது அப்படின்னா, ஒரு தனியார் பண்ற காரியத்துக்கு, அது ஒரு மத சம்பந்தமான ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு, ஒரு உத்தரப்பிரதேச அரசாங்கம் அப்படின்னு நான் தமிழ் தேசத்துல, பாரத தேசத்துல இருக்கிற பல அரசாங்கங்கள்ல இப்படி ஒரு அரசாங்கம் இது மாதிரி ஒரு காரியத்துக்கு பண உதவி பண்ணி பண்றதுங்கிறது அதுதான் முதல் தடவைன்னு சொல்லலாமோ என்னமோ தெரியல. அப்படி அரசாங்கமே உதவி பண்றது அப்படிங்கறத கேட்டோன்னா கணபதி ஸ்தபதிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாம தான் அவசரப்பட்டுன்னு பெரியவாள்கிட்ட சொல்லிட்டோம், பெரியவா அனுகிரகம் பண்ணாதே காரியம் நடக்கும், நாம தான் அவசரப்பட்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இப்படி ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் வந்தது. பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோன்னு இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அதுக்கு காரியங்கள் நடந்துட்டே வருது. அதுல காமாட்சி விக்கிரகம் அடிக்கணும், இந்த கணபதி ஸ்தபதியோட தம்பி முத்தையா ஸ்தபதின்னு இவாள்லாம் சேர்ந்துன்னு தான் எல்லாத்தையும் பண்ணின அந்த விக்கிரகங்கள்லாம். நடுப்புற பாலாஜி, ஏன்னா வடதேசத்துல உள்ளவாளுக்கெல்லாம் பெருமாள் அப்படின்னாலே பாலாஜி, திருப்பதி பாலாஜி அப்படின்னு ஒரு பரிச்சயம் இருக்கிறதுனால அதை பாலாஜியை வைக்கணும். மேல 3வது தளத்துல சிவலிங்கம் வைக்கணும், அதுக்கு சகஸ்ரலிங்கமா வைக்கணும் அப்படின்னு சொன்னா பெரியவா. கணபதி ஸ்தபதிட்டு சொன்னா, நீ சகஸ்ரலிங்கமா அடிச்சு வை அப்படின்னு. கணபதி ஸ்தபதி சொன்னார், எங்க குடும்பத்துல யாரும் இது வரைக்கும் சகஸ்ரலிங்கம் அடிக்கல, அது எதனால என்னன்னு தெரியல, ஒரு சம்பிரதாயம் இல்லாத இருக்கு, அதனால எனக்கு அதை பண்றதுக்கு பயமா இருக்கு, இதனால் வரைக்கும் பண்ணினதில்லை, அதனால நான் இப்ப புதுசா பண்ணினா அது சரியா வருமா வராதா, எதனால அவ பண்ணலன்னு தெரியல, அதனால கவலையா இருக்கு அப்படின்னா பெரியவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ பண்ணு அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டா. இவருக்கோ மனசுல கருகருன்னு ஏதோ ஒரு சம்சயம், ஆனா பெரியவாளானா பண்ணுன்னு சொல்றா, ஆனா பெரியவா சொல்லிட்டா பண்ணதான் வேணும். அப்ப என்ன பண்ணினு பெரியவாள்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டார், நான் பண்ணிடுறேன், ஆனா 2 கண்டிஷன், அதுக்கு ஒத்துக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணும், நான் பண்றேன், என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சகஸ்ரலிங்கம் அடிக்கிறதே வேத பாராயணம் நடக்கணும், வேத வித்துக்கள்லாம் சேர்ந்து வேத பாராயணம் நடக்கணும். இந்த வேத வித்வான்கள்லாம் வேதம் சொல்லிகிட்டே இருப்பா, அவ வேதம் சொல்ல ஆரம்பிச்சா நாங்க ஒளியை எடுத்து சிற்பிகள்லாம் அடிப்போம், அவ வேதம் சொல்றதை நிறுத்திட்டா ஒளியை கீழே வச்சிருவோம். அதனால இந்த வேத சப்தமும் இந்த ஒளி சப்தமும் ஒன்னா ஒலிக்கணும். அப்படி பெரியவா ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பண்றேன். அதே மாதிரி இந்த காரியம் முடிக்கிற வரைக்கும் பெரியவா அனுகிரகம் கூடவே இருக்கணும், பெரியவா கூடவே இருக்கணும், பரிபூர்ணமா இருக்கணும் அப்படின்னு. பெரியவா 2த்துக்கும் தலையா அசைச்சு, கவலைப்படாத, நன்னா நடக்கும், நீ நினைச்சபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினா. அதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பெரியவா தேனம்பாக்கத்துல இருக்கா, அப்பதான் இந்த சகஸ்ரலிங்கம் அடிக்கிறதுக்காக கல்லு தேடி எடுத்து கொண்டு வரப்பட்டது. அது ஒரு பெரிய லாரியில ஏத்தி கொண்டு வந்து மறுநாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு நாள் பார்த்திருக்கா, காலங்கார்த்தால 6 மணிக்கு முகூர்த்தம், அப்பதான் முதல்ல வேத பாராயணத்தோட பூஜை போட்டு, இந்த கல்லுக்கு பூஜை போட்டு ஒளி எடுத்து முதல்ல இந்த சகஸ்ரலிங்கம் செதுக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அதுக்கு நாள்லாம் பார்த்தாச்சு. கல்லை கொண்டு வரணும், பெரிய பிரம்மாண்டமான கல்லு, அத லாரியில ஏத்தி வந்துன்னு இருக்கு. வந்துண்டா தேனம்பாக்கத்துக்கு வந்துடுத்து, வரத்தே சாயந்தரம் இருக்கும். அந்த எந்த இடத்துல போய் இது வேலை நடக்கணுமோ அங்க கொண்டு போய் இறக்கணும்னா, இவாளும் இந்த லாரியிலேருந்து இறக்கி பாக்குறா, கல்ல பேத்து நகுத்தவே முடியல, வைக்க முடியல. இந்த கடப்பாறையெல்லாம் வளையறதே வழிய கல்லு இந்த வண்டியிலேருந்து கீழே இறக்க முடியல. நேரமானா ஆயின்னு இருக்கு, ராத்திரியானா ஆக ஆரம்பிச்சுடுத்து, இருட்டி போயிடுத்து, மழையானா தூர ஆரம்பிச்சுடுத்து, மழை வர ஆரம்பிச்சுடுத்து. ஸ்தபதிக்கு ரொம்ப கவலை வந்துடுத்து, இன்னுமே எப்போ இந்த கல்லை இறக்கி கொண்டு போய் அதோட இடத்துல யதாஸ்தானத்துல வச்சு காலங்கார்த்தாலேயோ 6 மணிக்கெல்லாம் முதல்ல வேலையை ஆரம்பிச்சாயிடணும், முகூர்த்தம் பார்த்துருக்கு, இப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப கவலையா போயிடுத்தவருக்கு. என்னெல்லாமோ பண்ணி பார்க்குற பிரயத்தனம் பண்ணா ஒன்னுத்துக்கும் ஆசை இல்லை. அப்படி இருக்கிறதே இவருக்கு திடீர்னு பெரியவா எப்போ உபன்யாசம் பண்ணினது ஞாபகம் வந்தது. என்னன்னா, சிவராத்திரியோட பெருமையை பத்தி பெரியவா சொல்றதே, பரமேஸ்வரன் இந்த சிவராத்திரியில 3ஆங்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 மணிக்கு நடுநிசையில தான் லிங்கோத்பவரா அவதாரம் பண்ணினார் அப்படி எல்லாம் சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே இவருக்கு திடீர்னு மனசுல இத்தனை நேரம் விசாரமா இருக்கிற இந்த பெரியவாளோட உபன்யாசம் மனசுக்குள்ள ஸ்புரிச்சு காதலையும் வந்தோன்னு உடனே ஒண்ணு தோணித்து, சரி 12 மணி வரைக்கும் பார்ப்போம், நிச்சயம் லிங்கோத்பவ காலத்துலதான் இந்த சகஸ்ரலிங்கத்துக்கு உண்டான இந்த கருங்கல்லா இருக்கிற
அது கீழே இறங்க போறது அப்படின்னு இவர் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிண்டு உடனே எங்கேயோ போய் தேங்காயை வேண்டு சொல்லி பிள்ளையாருக்கு முதல்ல உடைக்க, அங்க ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்கு, அந்த பிள்ளையாருக்கு நிறைய தேங்காயை உடைக்க சொல்லி பார்த்தா கரெக்டா இவர் நினைச்சபடியே 12 மணிக்கு அந்த கல்லு கீழே உருண்டு வந்துடுத்து. எப்படி நம்ம மனசுல பாவிக்கிறது, எப்படி தெய்வாதீனமா நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் சாட்சி. உடனே அந்த லிங்கோத்பவ காலத்திலேயே அந்த கல்லு கீழே இறங்க அதை கொண்டு வச்சு மறுநாளைக்கு காலங்கார்த்தால பூஜைக்கு ஏற்பாடு ஆயிடுத்து. அங்கேயும் என்ன சோதனைன்னா, வேத பாராயணத்துக்கு ஆள்லாம் சொல்லி வச்சிருந்தா வேத பாராயணத்துக்கு ஆள் வரல. கார்த்தால 5 மணி ஆச்சு, 5:30 மணி ஆச்சு, 6 மணிக்கு முகூர்த்தம் ஆரம்பிக்கணும்னா வேத பாராயணத்துக்கு ஆள் வரல. இவர் தவிச்சுன்னு இருக்கிறதே பெரியவா தரிசனத்துக்குன்னு யாரோ ஆந்திராலேருந்து ஒரு வேனை வச்சுன்னு பல பண்டிதர்கள்லாம் வந்தா. அவள்லாம் வந்து தரிசனம் பண்ணலான்னு வந்தா பார்த்தா இவாளை பார்த்தோன்னா கணபதி ஸ்தபதிக்கு சந்தோஷம். உடனே பெரியவாள்கிட்ட சொல்லி இவாளையே வச்சுன்னு வேத பாராயணம் பண்ண சொல்லுன்னு சொல்லி இப்படி வேத பாராயணம் பண்ணி ஆரம்பிச்சது குறிச்ச நேரத்துல இந்த சஹஸ்ரலிங்கம். அப்பேற்பட்ட அபூர்வ லிங்கம் தான் சஹஸ்ரலிங்கம் தான் வேதமூர்த்தியா இன்னைக்கு திரிவேணி சங்கமத்துல அலகாபாத்ல மேல இருந்துட்டு இருக்கு. இப்படி இந்த திரிவேணி சங்கமத்துல வந்த இந்த மண்டபத்துக்கு இன்னும் பல நிகழ்ச்சிகள், சுவையான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாமும் என்னங்கிறத நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.